திடீர்னு நைட்டு தூங்கினா காலையில் எந்திரிக்கல, மேசிவ் அட்டாக். கொலஸ்ட்ரால் கூடுனாலையும் இருதய ரத்த குழாய்கள் ப்ராப்ளம்னாலையும் இந்த மாரடைப்பு அதிகமா இருக்கு. அது வந்து கம்ப்ளீட்டா நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும். பீட்ரூட் ஜூஸ் வந்து கொஞ்சம் இஞ்சி, பாதி லெமன், கேரட், ஒரு பாதி பீட்ரூட், சர்க்கரை நோயாளிகள் இருந்தா பாதி பீட்ரூட், பெரியவங்களா இருந்தா ஒரு முழு பீட்ரூட் போட்டுக்கலாம். இது எல்லாமே ஒரு மில்க் ஷேக் மாதிரி, ஜூஸ் மாதிரி இன்னில இருந்து இன்னும் ஒரு 6 மாதங்களுக்கு, அதாவது நம்ம எல்லாத்துக்கும் மருந்து சாப்பிடலாம், ஆனா இருதய சதைகள் அந்த மசில்ஸ்க்கு வந்து நம்ம சாப்பிட முடியாது. அதுக்கு எதுவும் இதுவும் கிடையாது. ஒரு தடவை ஹார்ட் வந்து போச்சுன்னா, தோய்வடைஞ்சிச்சுன்னா புது ஹார்ட் தான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். ரத்த குழாயில அடைப்பு இருந்தா அந்த பிளட் கிளாட்டை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டண்ட் வைக்கலாம். ஆனா ஹார்ட்டோட மசில்ஸ்க்கு என்ன மருந்து? எப்பயுமே விலை மலிவா இருக்கிறத நம்ம மக்கள் வந்து ரொம்ப அலட்சியப்படுத்துவாங்கன்றது இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க பீட்ரூட் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அது வந்து பீட்ரூட் விலை கம்மியா இருக்குன்றத விட அதோடைய மருத்துவ பயன்கள், அதோடைய அருமை வந்துட்டு அவ்வளவு பீப்புள்ஸ்க்கு தெரியலையோ அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆதங்கமா இருந்தது. ஹார்ட் மசில்ஸ் பத்தி நிறைய பேருக்கு அவேர்னஸே கிடையாது. ஹார்ட் மசில்ஸ் எப்படி ஸ்ட்ராங் பண்ணலாம், பீட்ரூட் நன்மைகள் என்ன, அதை பத்தி நிறைய பேருக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. ஆக்சுவலி பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு எக்கோ எடுக்கும் பொழுது 13% ஹார்ட்டோட மசில்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லி ஆய்வு கண்டுபிடிச்சு, பீட்ரூட்ல நிறைய அதிகமான அளவுக்கு நைட்ரிக் ஆக்சைடு இருக்கு. சோ அது வந்து நம்ம உடம்புல எல்லா ரத்த குழாய்களையும் விரிவடைய செய்து ரொம்ப ஈஸியா வந்து அவங்களுக்கு பிளட் பிரஷர், ஒருத்தவங்க பீட்ரூட் ஜூஸ் குடிச்சாங்கன்னா 6 மணி நேரத்துக்கு ரத்த குழாய்கள் விரிஞ்சே இருக்கும். சோ நீங்க வந்துட்டு அதை வந்து டெய்லி எடுத்துக்கலாம்னா எவ்வளவு எடுத்துக்கலாம்? டெய்லி 250 ml எடுத்துக்கலாம். டெய்லி காலையில எழுந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றுல கேரட் பீட்ரூட் ஜூஸ், அதுல வந்து கொஞ்சம் லெமன் அண்ட் கொத்தமல்லி போட்டு எடுக்கிறோம்னா, நான் வந்து எனக்கு 6 மணி நேரத்துக்கு பிபி ஷூட் அப் ஆகாது. ஒரு சண்டையோ ஒரு பிரச்சனையோ ஒரு எமோஷனல் சுச்சுவேஷன் போனா எனக்கு ஆகாது. ஃபர்ஸ்ட் நான் பயப்பட வேணாம். கொலஸ்ட்ரால் கம்மியாகும். லோ பிபி இருக்கவங்க தான் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா குடிக்கணும். நீங்க வந்து டைரக்டா பீட்ரூட் ஜூஸ் குடிக்காம ஆப்பிள் பீட்ரூட் ஏபிசியா நீங்க மிக்ஸ் பண்ணி குடிச்சுக்கலாம். அதுவும் வந்து பாதி பீட்ரூட் தான் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும். நீங்க டிராவா 250 ml எடுக்க முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, வாய் ஸ்மெல் இருக்கு மேம், ஏதாவது மருந்து கொடுங்க, வாய் ஸ்மெல் இருக்கு, நான் என்ன பண்ணணும், எப்படி என் வாய் ஸ்மெல் சரி பண்ணணும், வெளியே பப்ளிக்ல பேச பயமா இருக்கு, இதை பேச பயமா இருக்கு. வயிற்றுல இருக்கிற ஆசிட் லெவல் உடைய வயிறு புண்ணு இருந்தா வாய் ஸ்மெல் வரும். அப்ப அந்த ஆசிட் பேலன்ஸ் நீங்க சரி பண்ணணும்னு சொல்லுவோம். ஆனா இயற்கையா இது வரைக்கும் யாரும் டிப்ஸ் சொல்லிருக்குமா டாக்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாய் ஸ்மெல் இருக்கிறவங்க ரெகுலரா பீட்ரூட் ஜூஸ் குடிச்சு பாருங்க, உங்களுக்கு வாய் ஸ்மெல் கம்ப்ளீட்டா கியூர் ஆகும். ஏன்னா அந்த ஆசிட் பேலன்ஸ் அது கம்ப்ளீட்டா ரெகுலேட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அந்த வாய்ஸ் துர்நாற்றமே இல்லாம ஆகும். இப்ப நான் வந்து பீட்ரூட் குடிக்கிறது எனக்கு ஓவர் டோஸா இல்ல போதுமா, நான் எப்படி தெரிஞ்சுக்கணும்? நான் வந்து குடிச்சு யூரின் வந்து ஒயிட்டாவே போயிட்டு இருக்குன்னா என் உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு கம்மியா இருக்கு, பத்தல, இன்னும் கொஞ்சம் கூட பீட்ரூட் ஜூஸ் குடிக்கணும்னு அர்த்தம். நான் பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டே இருக்கேன், யூரின் வந்து ஆரஞ்சு ஆர் மோஷன் வந்து ரெட் கலர்லயோ பிங்க் கலர்லயோ போகுதுன்னா எனக்கு நைட்ரிக் ஆக்சைடு போதுமான அளவுக்கு இருக்கு, எனக்கு பிபி நார்மலா இருக்கு, எனக்கு ரத்த குழாய்களை கொழுப்பு அடைச்சு இல்ல, எனக்கு எமர்ஜென்சி இல்ல, நான் ஒரு வாரம் 10 நாள் கூட பீட்ரூட் ஜூஸை சாப்பிடாம வேற மாத்திரை ஒரு டீனா சாப்பிட்டு நமக்கு போரிங்கா இருக்கும். குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். விட்டமின் டி எனக்கு உடம்புக்கு கிடைச்சாலும் என்னுடைய உணவுலயோ என்னுடைய வெயில்ல நான் எடுத்தாலும் சப்ளிமெண்ட்ஸா எடுத்தா கூட அதோட அப்சார்ப்ஷன் புவரா இருக்குல்ல. அப்ப நான் விட்டமின் டி ரத்தத்துல அப்சர்வ் ஆக நான் என்ன உணவு எடுக்கணும், நான் என்ன உணவு எடுத்தா என் உடம்புல விட்டமின் டி அப்சர்வ் ஆகி எனக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் தேடும் பொழுது பீட்ரூட் மட்டும்தான் விட்டமின் டி அப்சார்ப்ஷன் ஃப்ரம் த ஃபுட் அண்ட் இது என்விரான்மெண்ட்ல இருந்து அப்சர்வ் ஆகி நம்ம உடம்புக்கு கொடுக்கறதுக்கு ஒரே ஃபுட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.